உங்களுக்கு வந்து பால்டு ஹேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை பால்டு ஹேர் ஆல்ரெடி வந்துடுச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் மஸ்ட் வாட்ச்னு நான் சொல்லுவேன். ஹேர் லாஸ், சிவியர் ஹேர் லாஸ், வகுடு எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை சுற்றி முடியே இருக்காது. சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து பை பர்த்டே இருக்கும். அதே மாதிரி பெரிய பிரச்சனை நரமுடி. இது வந்து சின்ன வயசில் வந்தாலும் ரொம்ப பிரச்சனை, ஏஜ் ஃபேக்டரில் வந்தாலும் நம்மளால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இதுக்கான ஒரு நேச்சுரல் ரெமடி கமலி நேச்சுரல்ஸ். உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் கேர் ரொட்டீன், ஒரு கம்ப்ளீட் ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவில் இன்டேக் ரொம்ப முக்கியம். என்னென்ன இன்டேக் நம்ம எடுத்துக்கணும் அண்ட் தென் எப்படிலாம் நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும், ஹேர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கு, ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு, அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்களுடைய ஹேர். இவங்களுக்கு பால்டு வந்து நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சென்டரில் ரொம்ப சின்ன ஏஜ் தான். இவங்களோட ரிசல்ட்டு 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அவ்வளோ கிளியராக இவங்க இன்டேக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க, அதே மாதிரி வெளியிலேருந்தும் அவங்க வந்து டேக் கேர் பண்ணுறாங்க. ஸோ பாருங்களேன், கொஞ்சமாக அந்த பால்டு டோட்டலாக மறைஞ்சி பால்டு இந்த இடமே தெரியாமல் ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க? கொஞ்சம் யூஸ் பண்ணலையே பரவாயில்ல, சூப்பராக ஹேரெல்லாம் கொட்டுறது நின்றுச்சு. அப்புறமேட்டு முன்னாடியெல்லாம் பாருங்கள், முடியெல்லாம் நிறைய குட்டியாக நிறைய முடி வளர்ந்துருக்குக்கா. ஃபஸ்ட்டெல்லாம் தலை சீவினாவே கொஞ்சம் அந்த சொட்டையெல்லாம் தெரியும், ரொம்ப முடி குட்டி அந்த சொட்டையாக ஆயிடுச்சு. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி இல்லைக்கா. உங்களுக்கு வீடியோ அனுப்பியிருக்கேன், ஃபோட்டோ அனுப்பிட்டு பாருங்கள். சூப்பர்க்கா, க்ரீன் ஆயில் சூப்பர். அப்புறமேட்டு ஹேர் கால் ட்ரிங்க் வந்து சூப்பர்க்கா. எனக்கு அவ்வளோ முடி கொட்டிகிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் ஏற்கனவே. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ முடியெல்லாம் எனக்கு கொட்டதே இல்லை. சீப்பில் ஒரு முடி கூட எனக்கு இப்போ கொட்டதில்லை. சீப்பில் என் முடியவே பார்க்குறதே இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. தேங்க்யூக்கா. இதுக்கெல்லாம் முக்கியமான ரீசன் இந்த ஈஇ ஆயில் தான். இதோட ஸ்பெஷல் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஆல்மண்ட் ஆயில், ஆல்மண்டோட சார்கோல், இன்னும் நிறைய ப்ரோட்டீன் சார்கோல் இதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் அதோட கலர் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஆயில் வந்து ஈஇ ஆயில், கமலி நேச்சுரல்ஸோட ஈஇ ஆயில், அதாவது ஐப்ரோக்கும் ஐலேஷ்க்கும் 7 டேஸ்லேருந்தே நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்து கொடுக்கும். பட் இதை நீங்கள் பால்டு ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு 3 to 6 மந்தில் வேறு லெவலில் இருக்கும் ரிசல்ட்டு. கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். இன்டேக் அண்ட் தென் க்ரீன் ஆயில் மஸ்ட்டு. ஏன்னா ரெகுலராக நம்ம இந்த மாதிரி ஒரு திக்கான ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆயிலை வீக்லி 3 times மட்டும் யூஸ் பண்ணிட்டு, மற்ற டைம்னா ரெட் ஆயில், க்ரீன் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பரான இன்டேக் எடுத்துக்கணும். ஒரு ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். நல்ல ஒரு மைல்டான ஷாம்பு க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த ஆயில் வந்து 200 ml வாங்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போ 1 liter. இது நார்மலாகவே இது ரொம்ப காஸ்ட்லியான ஆயிலுங்க. ஏன்னா இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. கமல் நேச்சுரல்ஸில் இது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து நினப்பேன். ஏன்னா இது காஸ்ட்லியாக இருக்கும், சரி ஓகே அப்போனா இது கம்மியாக ஒரு செகண்ட் குவாலிட்டியில் வாங்கிக்கலாம், இல்லை இந்த அளவுக்கு கம்மியாக கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். கண்டிப்பாக நான் அதை பண்ணவே மாட்டேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பர்ஃபெக்ட் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா அதை கண்ணை மூடிட்டு நான் வந்து ஆட் பண்ணுவேன். அப்படி தான் நம்ம கமலி நேச்சுரல்ஸில் இருக்க அத்தனை ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு கொடுக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி ஒரு ப்ராடக்ட்டை அத்தனை பேருக்குமே ரிசல்ட் கொடுக்குது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி தான் இதை வந்து ஃபஸ்ட்டு 200 ml, ஃபஸ்ட்டு 50 ml, அப்புறம் 200 ml வாங்கினவங்க இப்போ 1 liter 1.5 liter அப்படி வாங்கி தான் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து இந்த ஒரு ஆயில் வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பால்ட் ஹேர் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு, பால்ட் ஹேர் இருக்குது இல்லை சிவியரான ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஹேர் கேர் கிட் வந்து நான் கொடுப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், 3 மந்தில் நல்லாவே ரிசல்ட் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஃபீட்பேக் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போதுமே இது என்னோட கான்ஃபிடென்ட். அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்துட்டு நரமுடி.
ஸோ ஈவன் எனக்குமே ஒயிட் ஹேர் வந்து இருக்குங்க. சில பேருக்கு வந்து 30+ல 35+ல ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் ஆயிடும். எப்படியா இருந்தாலுமே ஒயிட் ஹேர் வச்சுக்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட மாட்டோம். ஆனால் அதுக்காக ஒரு டையை தேடி போகிறோம் அப்படின்னா ஹெர்பலில் பிளாக்கே கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் கூட இப்போல்லாம் ஹெர்பல்னு சொல்லி பிளாக் கலர் டை கொடுக்குறாங்க. டையில் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா ஹெர்பலில் பிளாக் வராது உங்களுக்கு. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களுக்கு பரவிடும். அதே மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருக்க விஷயம் என்னென்னா ஒயிட் ஹேரை மாற்றிட முடியும் அப்படின்னா நிறைய பேர் ப்ராடக்ட்டே கேட்குறாங்க. ஒயிட் ஹேர் வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்கல, ஒயிட் ஹேரை வந்து வந்ததை மாற்றிடணும் அப்படின்னு. கண்டிப்பாக ஆல்ரெடி வந்ததை நம்மளால் மாற்ற முடியாது, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பரவாமல் நம்மளால் பார்த்துக்க முடியுமா, அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா ஒன்று வந்து அப்படி பக்கத்தில் நிறைய வந்துடும். ஸோ அது வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆல்ரெடி வந்த ஹேருக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லையா, அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணதான் நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஹெர்பல் ஹேர் கலர். இது வந்து ஒரு டை அடித்த மாதிரி பிளாக் கலர் உங்களுக்கு கொடுக்காது. அது மாதிரி ஒரு பிளாக் கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து உங்கள் ஹேர் கலரோட மெர்ஜான ஒரு நேச்சுரல் ஹேர் கலர் வந்து கொடுக்கும். இதுவே போதும், நம்மளுக்கு ஒயிட் ஹேர் தெரியக்கூடாது, ப்ரௌனாக தெரியக்கூடாது, அப்படி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இதில் 2 பேக்கெட் வந்து இருக்குங்க. ஒன்று வந்து சின்ன பேக்கெட், ஒன்று வந்து பெரிய பேக்கெட். சின்ன பேக்கெட்டில் இருக்கிறது டோட்டலி ஹென்னா பவுடர், பெரிய பேக்கெட்டில் இருக்கிறது அவுரி பவுடர், இது கூட சேர்ந்த ப்ரோட்டீன் சார்கோல் ப்ளஸ் வந்துட்டு பாதாமோட சார்கோல், இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் ஆன அவுரி பொடி. அது கமல் நேச்சுரல்ஸோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ், கிளென்சிங் இன்க்ரீடியன்ட் முதற்கொண்டு இதில் மிக்ஸ் ஆகிருக்குங்க. பிகாஸ் அதுதான் ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி நம்மளுக்கு வேலை செய்யும். இதோட ஸ்டேயிங் வந்துட்டு உங்களுக்கு 15 days வரைக்குமே இருக்கும். மாதத்தில் 2 தடவை போட்டாலே போதும். அதே மாதிரி நம்மளோட ஹேர் மாஸ்க் இருக்கு இல்லையா, அதை ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நல்லாவே ஒரு 20 days 25 days இருக்கும். ஹேரும் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹேர் கலரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், அவரி பொடியே யூஸ் பண்ணுறோம் ப்ளைனான்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் பயங்கரமாக ட்ரை அடிக்கும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இது நல்லா ஸ்மூத்தாக ஹேர் மாஸ்க் மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும், ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நேச்சுரலாகவே ரொம்ப நல்லது. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு தேவையான அளவு 3:1 அப்படி மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். முதல்ல நம்ம ஹென்னா பவுடரை நைட்டே ஊற வச்சிடணும். இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் நமக்கு வந்து கிடைக்கணும் ஹென்னா பவுடரில். இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கிடைச்சதுக்கு அப்புறமா பெரிய பாக்கெட்டில் இருக்க பவுடரை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹேரில் சிக்கெல்லாம் எடுத்து நல்லா ட்ரை ஹேராக வச்சுக்கணும். ஆயிலெலாம் இல்லாத ஹேர் வாஷ் பண்ணி ட்ரை ஹேராக வச்சுக்கணும். எல்லாத்தையும் இதை கலந்து முடிச்சு வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெடி பண்ணக்கூடாது. இதை வந்து மிக்ஸ் பண்ண உடனே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ முத நாள் நைட்டு சின்ன பாக்கெட்டில் 1 ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலையில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பெரிய பாக்கெட்லேருந்து ஒரு 3 ஸ்பூன், அவ்வளோதான் இதோட கணக்கு. 2.5 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம், அவ்வளோதான் கணக்கு. டோட்டலாக மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, ஒரு 2-3 முடி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கெங்கே இருக்கோ அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டோட்டலாகவே இருக்குன்னா உங்களுக்கு சின்னதாக சீப்பு வச்சு எடுத்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எப்போதுமே கரெக்டாக எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஃபுல் ஹேருக்கும் நான் அப்ளை பண்ணுறது இல்லை. எதுக்கு வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம ஹேர் மாஸ்க் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணும்போது ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண வேணாம். ஆயில், ஹேர் மாஸ்க் இது எல்லாமே மறுநாள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலே போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஒரு 2 hours விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஹேர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். ரொம்ப நேச்சுரலாகவே ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். எந்த டையுமே நம்ம யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே ஹேர் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்கள், என்னோட ஹேர் வந்து எந்த ஒரு ட்ரைனஸ் எதுவுமே இல்லை. நீங்களும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்டை பிக் பண்ணிக்கோங்க.